உங்களுக்கு இந்த வெங்காய பூ கிடைச்சா கண்டிப்பாக மறக்காமல் இந்த தால் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து ஆந்திரா ஸ்டைல் தால் விட வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல் தாலும் இதுவும் கொடுத்தா நான் கண்டிப்பாக இது தான் சூஸ் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடலை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், பூண்டு வந்து 2 நல்லா உரித்து தட்டி போட்டிருக்கேன். அதில் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் போட்டு நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுட்டு இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வந்து நிறைய சேர்க்கணும் இந்த தாலில் வந்து, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து 7லேருந்து ஒரு 8 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதிலே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டான பிறகு அதிலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இப்போ வந்து வெங்காய பூ வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. அது வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு இப்போ வந்து பருப்பு வந்து நான் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு பருப்பு மட்டும் ஒரு 4 விசில் வேக வச்சுருக்கேன். அது வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தால் வந்து கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் டேஸ்ட் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டில் தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கொரப்பாக வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொதித்த பிறகு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டு சுட சுட சோறில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.